இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம சன் தொலைக்காட்சியில் அப்கமிங்கில் நிறைய சீரியல்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருமலர்கள் அப்படிங்கிற ஒரு சீரியலை புதுசாக ஒளிபரப்பு பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை சொல்லியிருந்தாங்க. அந்த விதத்தில் இந்த சீரியல் எப்போ ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த டேட் அண்ட் டைமிங்கில் ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் தொலைக்காட்சியில் நிறைய சீரியல்ஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு கதைகளத்தோட ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சீரியலுமே டிஆர்பி ரேட்டிங்ல நல்ல ஒரு ரேட்டிங்கை பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்டமாக இருமலர்கள் அப்படிங்கிற சீரியலை புதுசாக ஒளிபரப்பு பண்ணுறதா ஒரு அப்டேட்டை ஏற்கனவே சன் தொலைக்காட்சி சொல்லியிருந்தாங்க. இப்போ இருமலர்கள் சீரியல் எந்த நேரம் மற்றும் தேதியில் ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு அப்டேட்டை தான் சன் தொலைக்காட்சி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருமலர்கள் சீரியல்ல ஹீரோவா நடிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் அவர்கள் தான் நடிக்கிறாரு. இவர் ஏற்கனவே நிறைய சீரியல்ஸ்ல ஒரு செகண்ட் ரோல்ல நடிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் சந்தோஷ் அவர்கள். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சன் தொலைக்காட்சியில ரஞ்சனி அப்படிங்கிற சீரியல் மூலமா ஹீரோவா அறிமுகமானவர் தான் சந்தோஷ் அவர்கள். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஜோடியா தான் அதே ரஞ்சனி சீரியல்ல ஹீரோயினே ஆக்ட் பண்ணியிருந்த ஜீவிதா அவர்களும் ஜோடியா நடிக்க இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரோட காம்போக்காக தான் நிறைய ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த விதத்துல ஜீவிதா அவர்களுக்காக தனி ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த இருமலர்கள் சீரியல்ல ரெண்டு ஹீரோயினையும் ஆக்ட் பண்றதா ஒரு அப்டேட்டுமே சொல்லியிருந்தாங்க. அதாவது ஹீமா பிந்து அவர்களும் நடிக்க இருக்கிறதா ஒரு அப்டேட்டும் சொல்லியிருந்தாங்க. இப்ப ரெண்டு ஹீரோயினி ஒரு ஹீரோ அப்படிங்கிற கதைகளத்துல தான் ஒளிபரப்பு பண்ண போறாங்க. ஹீமா பிந்து அவர்கள் ஏற்கனவே இலக்கியா அப்படிங்கிற சீரியல்ல அவங்களோட பர்சனல் ரீசனுக்காக அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க. அதை தொடர்ந்து இப்ப இருமலர்கள் சீரியல்ல கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஹீரோயினி அப்படிங்கிற கதைகளத்துல இருக்குதுனால கண்டிப்பா ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் வந்து ஹீரோ திருமணம் செஞ்சுப்பாரு அப்படிங்கிற போலதான் கதைகளும் கொண்டு போயிருப்பாங்க. ஒரு காதல் நட்பு அப்படிங்கிற ஒரு கதைகளத்துல இருக்கிற இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் கடைசி வாரத்தில் கண்டிப்பாக ஒளிபரப்பு பண்ணிடுவோம் அப்படிங்கிற போல ஒரு அப்டேட்டு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இருமலர்கள் சீரியல் மதிய நேரத்தில் தான் ஒளிபரப்பு பண்ணுவோம் அப்படிங்கிற போலையும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க லக்ஷ்மி சீரியல் சீக்கிரமே கிளைமேக்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கனால அந்த சீரியல் ஓடுற 2:30 மணிக்கு டைம் ஸ்லாட்டில் தான் இந்த இருமலர்கள் சீரியல் ஒளிபரப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிற போல தான் எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக மதிய நேரத்தில் ஒளிபரப்பு பண்ணாங்கன்னா நிறைய பேர் பார்க்கறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு. அதை தொடர்ந்து நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங்கும் பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரியான முடிவுகளை இருமலர்கள் டீம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு டைம் ஸ்லாட்டை கொடுப்பாங்களா மாட்டாங்க, நல்ல ஒரு டைம் ஸ்லாட்டை சன் தொலைக்காட்சி கொடுக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டு வருது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தின கருத்துக்களை உங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த போல அப்டேட்டுகளுக்கு நம்ம வெத்தலை பிடி சேனலை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.